விடிய காலையில பாண்டியன், கோமதி, சரவணன் மற்றும் குடும்பத்தினர் எல்லாருமே காலில் அமர்ந்துட்டு இருக்காங்க. அப்பத்தான் தூக்கத்தில் எழும்பி அமர்ந்திருக்காங்க. தங்கமயில் அழுது கொண்டே ஒரு மூலையில நிக்கிறாங்க. வாசல்ல ஒரு சத்தம் கேக்குது. தங்கமயிலுடைய அப்பாவும் அம்மாவும் உள்ள நுழைகிறார்கள். பாண்டியனுடைய முகத்துல கோபம் கொப்பளிக்குது. எப்படித்தான் இன்றைய நாளுக்கான சீரியல் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த விசாரணை காட்சிகள் ஆரம்பிக்குது. ஸோ பாண்டியன் சொல்றாரு, வாங்க உங்க பொண்ணு செஞ்ச காரியத்தை பரிசு கொடுக்கலாம்னு தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு. தங்கமயிலோட அம்மா கேக்குறாங்க, ஏன் என்னாச்சு, எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அந்த நேரம் காண்டான சரவணன் திடீர்னு வெடிச்சு பேசுறான். என்னன்னா இன்னும் என்னென்ன நாடகம் போடுறீங்க, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எம்ஏ எம்ஏ படிப்பு, கோல்ட் மெடல் எல்லாம் போய். அவ படிச்சது வெறும் +2. அவ வயசு என்னை விட 2 வயசு அதிகம். இதெல்லாம் தெரிஞ்சுத்தானே நீங்க ஏமாத்தினீங்க அப்படின்னு சொல்லி ஆவேசமா கத்துறான். அப்புறமா காட்சி மாறுது. கோமதியினுடைய ருத்ர தாண்டவம் ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கோமதி ஆவேசமா எழுந்து தங்கமயிலுடைய அம்மாவுக்கு பக்கத்துல சொல்றாங்க, மனுஷ ஜென்மங்களா நீங்க எல்லாம், சரியான ஃப்ராடு பொம்பளையா இருக்க நீ. என் புள்ள தங்கம், அவனை ஏமாத்த எப்படித்தான் உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. தங்கமயிலோட அம்மா, நாங்க என்னத்த அப்படி ஏமாத்திட்டோம்னு சொல்லி அப்பாவி மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்ட சரவணன் அடிக்க போறது போல பாஞ்சிட்டு அப்புறமா கோவப்பட்டு கத்துறான். கதிர் அவனை தடுத்து நிறுத்துறான். இப்படித்தான் அந்த சீன் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு இடையில காட்சி மாறுது. தங்கமயிலோட வாக்குமூலம் வருது. தங்கமயில் சரவணன் கால விழுறா. மாமா, படிப்பு, வயசு எல்லாம் எங்க அப்பா அம்மா வற்புறுத்தி சொல்ல வச்சு போய்த்தான். ஆனா குழந்தை விஷயத்துல நான் போய் சொல்லல. ரெண்டு கோடு விழுந்தது என் கண்ணால பார்த்து மாமா. நான் வேணும்னு உங்களை ஏமாத்தல அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டே இருந்தா. நம்பிக்கைய கொண்டுட்ட மயிலு, இனி உன் கண்ணீர்ல எந்த உண்மையும் இருக்காது அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டு சரவணன் திரும்பிக்கிறான். இப்படித்தான் அந்த சீன் போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில பாண்டியன் எழுந்து தீர்க்கமான குரல்ல பேசுறாரு, உன்னால என் பையன் பட்ட கஷ்டம் போதும்பா. மயில உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த ஏமாத்துக்காரி என் வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாண்டியன் தங்கமயிலோட அப்பா அம்மா கிட்ட சண்டை பிடிக்கிறாரு. தங்கமயில் அம்மா வேண்டாம்மா வேண்டாம்னு கத்திக்கிட்டே கெஞ்சுறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு எதிர்பாராத முடிவு வருது. தங்கமயிலோட பெற்றோர் வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போக ட்ரை பண்றப்போ வரமாட்டேன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் நில்லுங்க அப்படின்னு சொல்றான். எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அவ போக தேவையில்லை, அவளை வீட்டை விட்டு அனுப்புனா அவ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுத்தது ஆகிடும். ஆனா அந்த தண்டனை போதுமானதா இருக்காது. அவ இங்கேயே இருக்கணும். தினம் அவ என்னோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அவ செஞ்ச துரோகம் அவ மனச குத்தணும். அவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கு, அதுக்காக சோறு போடுறேன். ஆனா எனக்கும் அவளுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்றான். சொல்லிட்டு அப்படியே விறுவிறுன்னு தன்னோட அறைக்கு சென்று கதவை சாத்துறான். பாண்டியன் இடிஞ்சு போய் அமர்ந்திருக்காரு. தங்கமயில் ஒரு உயிருள்ள பிணம் மாதிரி அதுல நிக்குது. அப்படியே இன்றைய நாளுக்கான எபிசோட் முடியுது. பாண்டியன் ஸ்டோர் எபிசோட்ல டெய்லி என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.